அனைவருக்கும் வணக்கம். சென்னை ராயபுரம் குமாரசாமி சந்தில் அருளாட்சி புரியும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 8ஆம் நாளான இன்று, அதாவது திங்கட்கிழமை மாலை 6:30 மணி அளவில் திருவிளக்கு பூஜை மிகச்சிறப்பாக நடைபெற்றது. சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகளில் திருவிளக்கு பூஜையும் ஒன்றாகும். பல ஹோமங்கள் நடத்துவதால் கிடைக்கும் நன்மைகள் இந்த திருவிளக்கு பூஜை தருவதாக நம்பப்படுகிறது. தேவியை ஜோதி வடிவமாக விளக்கில் எழுந்தருளச் செய்து அதன் ஒளியின் மூலம் அவள் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். திருவிளக்கின் சுடரில் மகாலட்சுமி நிலைத்து நிற்பதாக கருதப்படுகிறது. பெண்கள் இணைந்து செய்யும் இந்த வழிபாட்டால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், பல நன்மைகள் கிடைக்கும், மனக்குறை அகலும், அக இருள் விலகி அருள் ஒளி மனத்துள் நிறையும். இத்தகைய விளக்கு பூஜையை சிவாச்சாரியார் தர்ம வழிகாட்டலில் அனைத்து மகளிரும் இணைந்து நடத்தியது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. இந்த பதிவை பார்த்து பத்ரகாளியின் திருவருளை பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள், என்ன பிரார்த்தனைகளாக இருக்கோ நல்லா சங்கல்பம் செஞ்சுக்கோங்க. பத்ரகாளி ஐயாசனையில அபோக திருக்கோயில 5ஆம் நாள் நவராத்திரி அப்படின்ட்டு 8ஆம் நாள் இன்னைக்குதான் துர்கா பரமேஸ்வரர் வழிபாடு. இன்றைய நாளில் நம்ம அம்மாவை வழிபடுவது இன்னும் விசேஷம். அதனால நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நம்ம அதை முன்னிட்டு நம்ம திருக்கோயில திருவிளக்கு பூஜை இருக்கோம். அதனால நல்லா உங்களோட பிரார்த்தனை எவ்வளோ அதை நல்லா மனசா நல்லா அம்மாவை நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடேஸ்வரே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. गुरुवे सर्वलोकानां विजये भवलोक्यानां हृदये सर्वविद्यानां श्री महादक्षिणामूर्तये नमो नमः. सद्गुरो श्री सनातनदेवो नमः. सर्वे बंधु कुमार ज्योतिषमय सर्वदे गौरी नारायण नमोस्तुते. मंगले मंगले काले मांगल्ये मंगलप्रदाय मंगलार्थं मंगले श्री मांगल्यं देवे सदः. प्रार्थना होगा. प्रार्थना பண்ணிட்டு 7 வாரத்துல பொறுப்பிடுவோமா. ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சதிவரணம் ததர்ஜம் பிரசன்னவரம் தியாகேன சர்வ விக்னோபசாந்தயே. மகாகணபதி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அக்ஷதையை மகாகணபதி திருவடியில சமரா எல்லாம் மகாகணபதி நல்லா மனசா பிரார்த்தனை நமஹ. மகாகணபதி நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி. ஆசனாதே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மகாகணபதி நமஹ. பாத்யம் சமர்ப்பயாமி. பாத்யாதே சத்ராதே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மகாகணபதி நமஹ. விஷ்ணு பவித்ரம் சமர்ப்பயாமி. விஷ்ணு பவித்ராதே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மகாகணபதி நமஹ. வலது பக்கம் ரைட் சைடு, வலது கை மேல இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும். ரைட் சைடு. ओम नमो भगवते समस्ते दुरिते शीतपरां श्री पार्वती परमेश्वरः प्रीत्यतकं कर्षमानश्यतः कर्मे निर्विघ्नेन प्रशमादत्तमादो विघ्नेश्वर पूजा अस्ते विश्यां देवरत्नं सुमिरन्ति शामुद्विपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे भारते शकास्याम् अस्मिन् वर्तमाने व्यापारिकां प्रभावयसस्ते संवत्सराणां
श्री विश्वासगुरुवे नाम संवत्सरे दक्षिणायने पुण्यकाले वर्ष ऋतु कन्या मासे शुक्लपक्ष शुक्ल सप्तमी तिथिवासरुक्तायां हिन्दुवासरस्तु मूला नक्षत्रे शुभ नक्षत्र शुभ योग शुभ करण एवं गुण विशेषेण वसिष्ठायाम् अस्यां जन्माभ्यास जन्म प्रभुतिः एतक्षणे पर्यन्तं सम्मादानां वामना अस्माकं श्री यजमान्य संकल्प देवदेवस्य अखिलांडकोटि ब्रह्मांडनाय गोत्रத்தை நினைச்சுக்கோங்கம்மா சிவகோத்திரம் வந்தா சிவகோத்திரம் நினைச்சுக்கோங்க விஷ்ணுகோத்திரம் வந்தா விஷ்ணுகோத்திரம் நினைச்சுக்கோங்க கோத்திரம் தெரியாத சிவகோத்திரமே நினைச்சுக்கலாம் தப்பு கிடையாது அப்படியே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் மனசுக்குள்ள அப்படியே நினைச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க பேரை பேசி அவங்களுடைய பேரையும் மனசுக்குள்ள அப்படியே சங்கல்பம் பண்ணிக்கோங்க நட்சத்திரோபசதகம் जन्म नक्षत्रोपसदकां शगकुटुम्बान् शशेमस्थैर्य वीर्य विषये अभयगा आयुरारोग्य ऐश्वर्यम अभिवृद्धि சித்திரஸ்து எல்லாரும் கோத்திரத்தை மனசுல நினைச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேர் ராசி நட்சத்திரம் நினைச்சிட்டீங்கன்னா மகாகணபதி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அக்ஷதை வந்து மகாகணபதி திருவடியில சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு அக்ஷதை கையில் கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க வலது கையால் அப்படியே ரெண்டு அக்ஷதை அப்படியே மகாகணபதி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணுங்க சரிங்களா ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम गणानां स्वां गणपतिं गवामहे कविं कवीनाम् उपवस्तकारमस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पदघानस्पन्निन्नोदवष्टे दशानदघं ओम श्री महागणाधिपतये नमः वक्रतुण्ड महाकायां सूर्यकोटि समर्पकां निर्विघ्नं ब्रह्मे देवेश सकलकार्येषु सर्वदः अगचारुण पद्मार्थं गजानिद अकल्मिथम् अनेकदन्तो भक्तानां एकदन्त उपास्महे ओम शक्तिरूपाय विद्महे पुत्तिनादाय धीमहि तन्नो महामङ्गलगणपति प्रचोदयात् ओम शिवदने वरिष्ठकं सर्वकल्याणमूर्तिं परं पीतप्रभं कल्पतरोरदस्तं वचामि नरितोपपदं गणेशकं ककुलकमलवर्णं पूर्णलक्ष्मी प्रसन्नं मते गजमुखवीर्यं सञ्जते कर्मयुग्मम् अभयवरदगर्थं वासुकी यज्ञायसूत्रं मम हृदये निवासकं श्रीमहागणेशं नमामि ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः गौरीपुत्राय नमः ओम गणेशाय नमः ओम स्कन्दगजाय नमः अव्याय नमः ओम भूताय नमः दक्षाय नमः अध्यक्षाय नमः विजयाय नमः अग्निगणपतये नमः नमस्कारगणपतये नमः ओम श्री महामंगलगणपतये नमो नमः नानाविधप्रियः महामंगलस्वरूपं समर्पयामि देहि ओम योगं कुम्भीधान पुष्पवाहन जमाहन पुष्पान्पदे नमः पुष्पदे पुष्पमालिकानां जमाहन पुष्पान् भवते एवं वेदान् योगायतनम्बेहान् आयतनपान् भवते अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायिके ओम श्री महागणपतये नमो नमः अला प्रार्थना பண்ணிட்டு அந்த அக்ஷதையில நம்ம மகாகணபதி சமர்ப்பணம் பண்ணினா திருப்பி அக்ஷதை கையில எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் என்னென்ன வேண்டுதல் என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ மகாகணபதி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம பூஜைக்காக மகாகணபதி நம்ம ஆவாகனம் பண்ணியிருக்கோம் அதனால நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் என்ன தேவைகள் என்ன குறைகள்லாம் இருக்கும் மகாகணபதியில நல்லா சங்கல்பம் செய்துக்கோங்க தீர்க்க குறையா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க सूर्य कोटि समर्पका निर्विघ्नं गुरुविधि देश सकलकार्येष सर्वदः अगच्छामि पद्मासनं यथाविध अकल्पितम् अनेकदन्तो भक्तानां एकदन्तम् उपास्महे ओम सिद्धिरूपाय विद्महे विघ्ननाशाय धीमहि तन्नो महागणपतये नमो नमः சத்தமா சொல்லுவாங்க இத்தனை லேடிஸ் இருக்கீங்க சொல்றீங்களா அவங்க மாறின நம்ம வீட்டுல நிறைவேற்றுவாங்க அது சரிங்களா அதனால பக்கத்துல மகாகாயா சூரிய கோடி சமர்ப்பக निर्विघ्नं गुरुवे देवीश सकलकार्येष सर्वदः अगच्छामि
कथानिद अगलिदम् अनेकदन्तो भक्तान एकदन्तम् उपास्महे ओम श्रीरुद्धाय विद्महे मुक्तिनाथाय धीमहि तन्नो महा गणपति प्रचोदयात् ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुद्ध मणिपयस्य रागवेद्य दवे नवांशकाः देवते अनुग्रहादि फलप्रसादेन सिद्ध्यर्थं मम कुटुम्बस्य पुत्रपुत्रिका पौत्रपौत्रिका सरस्वती अयित्रीव कृपाकटाक्षं सिद्ध्यर्थं मम कुटुम्बस्य सकल शत्रु संहार नाशिन श्री सुदर्शन मूर्ति कृपाकटाक्षं सिद्ध्यर्थं मम कुटुम्बस्य सकल दृष्टिका कन्दृष्टि भयदृष्टि नवदृष्टि उद्योगदृष्टि पुत्रदृष्टि वाहनदृष्टि सकल दृष्टिका नशीन श्री आदित्याय नवग्रह कृपाकटाक्षं सिद्धिलक्ष्मी सौभाग्यलक्ष्मी कारुण्यलक्ष्मी संतानलक्ष्मी ऐश्वर्यलक्ष्मी अष्टलक्ष्मी परिपूर्ण आशीर्वादेन कुबेरवासक लक्ष लक्ष कोटि कोटि ऐश्वर्यफल सिद्ध्यर्थं मम कुटुम्बस्य महाकटाक्षं सिद्ध्यर्थं मम कुटुम्बस्य अनमेलु अंबिका नमेत श्री प्रसन्न वेंकटाचलपति स्वामी कृपाकटाक्षं सिद्ध्यर्थं मम कुटुम्बस्य ग्रामदेविका गेल्लेयंबिका पार्वती परमेश्वर कृपाकटाक्षं सिद्ध्यर्थं ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते ओम कात्यायनाय विद्महे कन्या कुमारीश श्रीमते तन्नो दुर्गे नमः प्रचोदयात् ओम महा देवीय विद्महे विष्णु भद्रीश श्रीमते तन्नो महालक्ष्मी प्रचोदयात् अरे यार वो तो ये होगा அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலை பொறுத்தளவுக்கு பெண்ணு அடிக்கிறது நம்ம கோயில் குருக்கள் மட்டும்தான் ஒரு கோயிலை வந்து பூஜை பண்றதுக்கு அந்த பெண்ணை அடிப்பாரு. மற்றபடி யாருமே அது ஒரு வந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த சுண்டல் अक्षदां
अक्षतां समर्पयामि अलङ्कारनावरतं वाद्यं समर्पयामि वाद्यार्थके अक्षतां समर्पयामि कलशाय नमः गन्धं समर्पयामि गतोपदेयेन अक्षतां समर्पयामि कुङ्कुमं समर्पयामि அவர் வந்து கேட்பாரு ஏன்னா அவர் வீட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருக்கு முதல்ல பிரசத்தம் பண்றது அதுக்காக தான் ஏன்னா அவர் வீட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை எந்த ஒரு காரியமும் அவர் இல்லாமல் ஆரம்பிக்க கூடாது சாஸ்திரத்தினால்தான் எந்த ஒரு பூஜையும் நம்ம மகாராஜனுடைய பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம் அவரை யதாசனை எதுக்காக பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையும் எனக்கு மட்டும்தான் நடக்கணும் அந்த பூஜை வந்து வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அந்த உரிமையோட அவர் கேட்பாராம் அதனால அவருக்கு உண்டான நம்ம தூபதி நைவேத்தியம் காமிச்சு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சு அவர் நம்ம வழி அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா அதனால மகாகணபதி அப்படியே வலதுபுறமா அதை என்ன நம்பிக்கோங்க ஓம் அஸ்மி நரிதும்பே விக்னேஸ்வரத்யாயமி மகாகணபதி யதாஸ்தானமானிகான மாத்ரா பையாமிதே அப்படியே லைட்டா கணபதி அப்படியே அழைச்சி விட்டுக்கோங்க அப்படியே குங்குமம் எடுத்துக்கோங்கம்மா எல்லாருக்கும் குங்குமம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க 2 துணியா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த நவராத்திரி நேரத்தில் இந்த விளக்கு பூஜை பண்ணுறது வந்து நமக்கு வந்து அவ்வளோ விசேஷம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை இந்த 9 நாள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த துர்கை சரஸ்வதி மகாலட்சுமிக்காக நம்ம பூஜை பண்ணுறது வழக்கம் அவங்களுக்கான இந்த ஒரு திருவிழாவா இந்த ஒரு ஃபெஸ்டிவலா நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி காலம் மட்டும்தான் இப்போ நீங்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு ஏகாதசி திதி வந்து மகா பெருமாளுக்கு நம்ம கொடுத்துருவோம் சங்கடகாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா கணபதியை நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம் கிருத்திகை வந்துச்சுன்னா முருகப்பெருமானே அஷ்டமி வந்துச்சுன்னா காலபைரவர் இந்த மாதிரி ஒரு மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அமாவாசை போராட்டம் அனுமார் சொல்லுவாங்க உங்களோட குலதெய்வத்தை நீங்க கும்பிடுவீங்க ஒரு மாசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா இந்த இதர தெய்வத்துக்கெல்லாம் நம்ம கும்பிடுறதுக்கான எல்லா விதமான நட்சத்திரமும் திதிவாரம் நம்ம போறோம் ஆனா இந்த வெள்ளிச்சவரை நம்ம வந்து கும்பிடலாம் ஆனா அந்த நேரத்துல நம்ம கீர்த்திகை வருது அமாவாசை வந்து பௌர்ணமி வந்து பார்த்தா நம்ம வெள்ளிச்சவரை வந்து அந்த ஒரு சுவாமிக்கு தான் நம்ம பிரதானமா வச்சு நம்ம கும்பிட்டு வளர்ப்போம் ஆனா இந்த 9 நாள் மட்டும்தான் நம்ம வந்து துர்கை ஆகட்டும் சரஸ்வதி ஆகட்டும் மகா லட்சுமி ஆகட்டும் இந்த 3 பேருக்கும் வந்து இந்த ஒரு 9 நாள் மட்டும்தான் வருஷத்துல வரப்படக்கூடிய இந்த ஒரு 9 நாள் இந்த 9 நாள் மட்டும்தான் நம்ம அவங்களுக்காக நம்ம பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்றோம் இப்ப சொல்லுவாங்க அதனால அப்பா வந்து இத்தனை சுமனை நம்மளுக்காக பிரார்த்தனை பண்றாங்க அவ்வளவு சந்தோஷத்துல நாம என்ன பிரார்த்தனை பண்றோம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை செவி கொடுத்து அம்மா நம்மளோட பிரார்த்தனை முதற்கெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்கன்றது வேத பிரார்த்தனை சரிங்களா அதனாலதான் எல்லா நாளும் மற்ற செவ்வாய் மற்ற தீவார கால நட்சத்திர காலத்தோட இந்த நவராத்திரி நாள்ல குங்குமார்ச்சனை பண்றது ஒரு சுமதிக்கு பிரசாதம் கொடுக்கறது நிற பூஜை பண்றது அவ்வளவு விசேஷம் அதுதான் இதை தாண்டி மூலவா இருக்கப்படக்கூடிய பத்திரகாளி பாத்தீங்கன்னா நம்ம வேண்டிய ஒரு தாய் கருமையோட எந்த ஒரு கொஞ்ச நேரம் தேவை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான கல்வி உத்தியோகம் தீர்க்க ஆய்வு சுவாமியோட ஆசீர்வாதம் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கணும்னு மகாகணபதி பூஜை நம்ம வேண்டிக்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நல்ல விதமான கல்வியோ நல்ல விதமான உத்தியோகமோ அமையிட்டு அவங்க சங்கல்பம் பண்ணிக்கணும் அதுக்கு தான் இப்ப பாத்தீங்கன்னா தீர்க்க சங்கல்பம் நம்ம மகாகணபதியே சேமிச்சோம் எனக்கு இந்த இதெல்லாம் இருக்கிறது காமனா எல்லாருக்கும் சென்றலா நம்ம என்ன சொல்லி காரணம் பண்ணோமோ இதெல்லாம் சங்கல்பம் பண்ணணும் அதன் தாண்டி உங்களுக்கு ஓனா இருக்கப்படக்கூடிய எந்த விதமான பிரார்த்தனை இருக்கோ அதை வந்து நீங்க மனசுக்குள்ளே நல்லா பிரார்த்தனை செஞ்சு நல்லா மனசுக்குள்ளே தீர்க்கமா சங்கல்பம் செஞ்சுக்கோங்க சரிங்களா எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க பண்ணக்கூடிய அம்மா திருவிழா காலத்துக்கிட்ட தொண்டையா வச்சுக்கோங்க அப்படியே மனசு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே மோதல் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குங்குமாச்சினே அப்படியே சமர்ப்பணம் சரிங்களா ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் கணநாதம் பாம் கணபதி குருந்தவாமகே கவிக்கவீனா குமஸ்தகாரஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதகாரம் மன்னி நோதவஸ்ரீதசாந்தகம் ஓம் ஸ்ரீ மகாமங்கள கணபதயே நமோ நமஹ ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते ओम शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं जगद्विदा शीतलेत्वं जगन्मात्रे शीतलाये नमो नमः मगादेवीं मगाशक्तिं भवानीं पवल्लभां भवानीं पञ्चनकैमती त्वां लोकमादरगं जगत्कर्त्रे जगत्सात्रे जगत्संकारकारिणीं मुनिभीं समस्तुतां भक्तां वन्दे त्वां मोक्षदायिनीं ओम श्यामः सबला भागिनी सद्मुखी लीला करामनाकृतां वामी
दुर्गायै नमो नमः ओम अष्टलक्ष्म्यै नमः ओम महासरस्वत्यै नमः ओम महादेव्यै नमः महारूपिण्यै नमः महागुण्डकायै नमः महाधारिण्यै नमः महासंचिकायै नमः महारुद्ररूपिण्यै नमः सर्वमङ्गलदायिन्यै नमः मनोन्मणिये नमः महाकालिन्यै नमः महावागिन्यै नमः महासंचिकायै नमः ओम शिवाय नमः उमाय नमः वामाय नमः सात्विकाय नमः अरुद्राय नमः निष्ठकालाय नमः भास्कराय नमः मया रूपदीप्तिन्यै नमः सिद्धमालाय नमः महामग सर्वज्ञानै नमः सर्वदीप्तिन्यै नमः महादेव्याय नमः निरञ्जनकारिण्यै नमः कष्टनिष्ठकारिण्यै नमः सर्वतीर्थकारिण्यै नमः सिद्धोकारिण्यै नमः अब्दवाणीश्वरकारिण्यै नमः सर्वाय नमः सर्वकान्त्याय नमः ईश्वररूपिण्यै नमः चिरोधारिण्यै नमः दीपरूपिण्यै नमः महालक्ष्मीरूपिण्यै नमः अक्षराय नमः अमृताय नमः शान्ताय नमः शान्तरूपिण्यै नमः प्रतिष्ठकराय नमः सर्वदेष्ट्यै नमः नित्यरूपिण्यै नमः अमृतपादरूपिण्यै नमः व्यामुक्तिन्यै नमः यागपरमेश्वररूपिण्यै नमः व्यामपादरूपिण्यै नमः अच्युताकारिण्यै नमः आत्मकारिण्यै नमः हरिश्चयाय नमः अमेव क्षिताय नमः कर्णाकररूपिण्यै नमः रुद्ररूपिण्यै नमः प्रसन्नात्मै नमः अनन्तकारिण्यै नमः अमृतवचलारूपिण्यै नमः प्रबद्धभाषशिवप्रियाय नमः अक्षकाराय नमः भागकराय नमः योग्याय नमः भगवयोगराय नमः भगवाय नमः सिद्धोधाय नमः सुरकाराय नमः मूलरूपिण्यै नमः भूतानरूपिण्यै नमः पुरनाशिन्यै नमः मगापुरुषरूपिण्यै नमः सप्तकाय नमः अनिष्टाय नमः अनन्तरूपिण्यै नमः मगारूपिण्यै नमः मगासप्तकाय नमः सप्ततीर्थवासिन्यै नमः पुण्यकाय नमः पुण्यवचिताय नमः महातीर्थकारिण्यै नमः मलामायकपर्वतसिन्यै नमः मालपरिविद्याय नमः मानन्दमायिन्यै नमः तीर्थकारिण्यै नमः व्रतकारिण्यै नमः व्रतगुणमालिन्यै नमः स्वभावकारिण्यै नमः मगामायिन्यै नमः नागरक्षिताय नमः कुमोत्फलाय नमः अभिज्ञवासिन्यै नमः कलाविद्ये नमः आनन्दशक्तिरूपिण्यै नमः आनन्दरक्षिताय नमः कुशकाशित्याय नमः रोदराजिन्यै नमः योगयाय नमः कालसुरयोगिताय नमः विष्णुकारिण्यै नमः सत्यवादिन्यै नमः माधवरूपिण्यै नमः मदकाय नमः मगायज्ञरूपिण्यै नमः अत्याय नमः प्रपञ्चनाथाय नमः मगारूपिण्यै नमः प्राणाय रूपिण्यै नमः विद्यारूपिण्यै नमः व्याख्याय नमः प्राणविद्याय नमः प्रदकारिण्यै नमः मगारत्नकारिण्यै नमः रुद्रारूपिण्यै नमः रुद्रवासिन्यै बलधारिण्यै नमः अगरागारिण्यै नमः रंगविद्याय नमः नित्यपुष्टकारिण्यै नमः सप्तकारिण्यै नमः सप्तकामदेविन्यै नमः वेदकार्यरूपिण्यै नमः रूपिण्यै नमः मगामात्म्यै नमः स्यारूपिण्यै नमः प्रगत्यज्ञान्यै नमः यथाराशिन्याय नमः मगागीतवासिन्यै नमः शङ्कररूपिण्यै नमः चक्रादेविन्यै नमः शङ्करराशिन्यै नमः मगारूपिण्याय नमः मगाचक्रदेविन्यै नमः श्रीचित्रधारिण्यै नमः मगास्वर्णकारिण्यै नमः स्वर्णकारिण्यै नमः सर्वमङ्गलवर्धकाय नमः व्याघ्रवाकिन्याय नमः भवनाद्याय नमः जगद्योनाय नमः जगन्मात्रे नमः जगद्गुरुताय नमः जगद्गीताय नमः जगद्पुष्टकराय नमः प्रदाय नमः ज्ञानकीर्तिये नमः सर्वभूतवाय नमः देविये नमः शब्दप्रियकारिणे नमः प्रपञ्चमूर्तिकाय नमः त्रिकासुरकारिणे नमः कान्तवल्लभाय नमः महिलारूपिण्ये नमः यात्रवादयोगिन्ये नमः क्रियामाप्तशक्तिरूपिण्ये नमः इच्छाशक्तिये नमः प्राणरूपिण्ये नमः योक्षविवराय नमः कटिकाय योगिने नमः बोधकारिणे नमः युक्ताय नमः अभिन्दकारिणे नमः अभिदवश्याय नमः नाट्यकारिणे नमः यमुनोकारिणे नमः मगागुण्याय नमः मगागुण्यवासिने नमः अष्टकारिणे नमः अष्टभुजङ्गकारिणे नमः सर्ववाद्याय नमः सर्वयोगिने नमः बुद्धिबलकाराय नमः मुद्रयोगिने नमः सर्वचित्तमय नमः निरगाय नमः निरगासुराय परावचिताय नमः विद्याय नमः विद्याभूषिताय नमः विदोधाय नमः विद्यमाय नमः सागररूपिण्यै नमः सत्य नित्यकारिणे नमः सत्य प्राणरूपिण्यै नमः प्राणवचिताय नमः मगामाग्ने नमः लवष्टाय नमः लवष्टकरकारिणे नमः मगाप्रातकारिणे नमः गीतोवन्द्याय नमः मगास्मूर्णकारिणे नमः स्नागोपयाग्ने नमः दोषविद्याय नमः मगादोषकारिणे नमः निरन्तिकारिणे नमः शमकाकारिणे नमः योगशोलक्ष्म्यै नमः अमृताय नमः विश्ववेदिन्याय नमः पशुकालाय नमः भागवत्याय नमः शाकरारूपिणे नमः कालवराकारिणे नमः निष्ठकारिणे नमः निष्ठकष्टकारिणे नमः शिवारूपिणे नमः मात्रे नमः शब्दकारिणे नमः क्रियाराधित्याय नमः लक्षोफलसमर्थदाय नमः निष्ठपुष्टकारिणे नमः निरञ्जनाय नमः दुर्गाय नमः कान्तकाय नमः गायत्रे नमः सन्दकाय नमः सन्दताय नमः सर्वतीर्थमाय नमः तीर्थकलाय नमः मगामत्रे नमः मगारूपिणे नमः मगारूपिणे नमः मगारूपिणे नमः जीतोघारिणे नमः जीतोविशुद्धाय नमः मन्त्रे निर्मलनाय नमः शिवोघारिणे नमः सर्ववर्ण मयिन्याय नमः रत्नमालाय नमः रत्ननागेश्वरयिने नमः दियोपुष्टकालिने नमः विश्वमान्द्रे नमः पद्ममानकाय नमः पद्ममालिन्याय नमः पद्मनिष्ठकारिणे नमः निष्ठपुष्टकारिणे नमः सर्वयोगिने नमः तीर्थकलवासिने नमः नारायणे नमः अशोक प्रीतकारिणे नमः वाराय नमः रूपिणे नमः
शब्दरूपिणी नमः निरंतरकारिणी नमः निरंतर प्रियकारिणी नमः विश्वदारत्रकारिणी नमः समावाहिनी नमः दर्शनिष्ठकारिणी नमः रामकारिणी नमः रामप्रदाकारिणी नमः चितगोपिनी नमः चितावृताय नमः मत्वमाशन तदा सुवर्णकारिणी नमः धर्मलिंगकारिणी नमः धर्मशास्त्रारिणी नमः मातृभक्तिकारिणी नमः धर्म विमत्ति नमः धर्मेश्वरधारी नमः धर्ममायिनी नमः धर्म विजयोनि नमः विस्मराणि नमः महारुद्नि नमः धर्मनिष्ठाय नमः धर्मभक्तिजाय नमः धर्मपुष्टकाय नमः धर्मपूर्णकाय नमः धर्मगौरी नमः धर्ममात्रे नमः धर्मवाग्याय नमः धर्मधर्मकाय नमः महारिणी नमः महाप्रसादाय नमः भगवद्विद्याय नमः भगवद्गवाय नमः भगवद्सूर्यसुताधाय नमः भक्तोले पुत्ररूपिणी नमः पुत्रगणारूपिणी नमः मगारूपिणी नमः मगाशंकररूपिणी नमः विष्णुवाय नमः समस्तकाराय नमः योगो वात्याय नमः गायत्रीनाम लेतान्यम ईश्वरे नमः सर्वजीवे नमः आदित्याय नमः दिव्य योगिने नमः दिव्य भक्तियाय नमः भक्तरूपिणे नमः ज्योतिरूपिणे नमः सत्यरूपिणे नमः शांगविद्याय नमः सरस्वतीरूपिणे नमः ओम श्री दुर्गा परमेश्वरिण्ये नमो नमः नानाविध प्रविलगे महा कुंकुमार्चनादिकान समर्पयामि हरिः ओम त्र्यंबके गौरी नारायणी नमो ओम शीतलेतुं जगन्मातां शीतलेतुं जगत्सिदां शीतलेतुं जगन्मात्रे शीतलायै नमो नमः मगादेवीं मगाशक्तिं भुवानीं भुवल्लभां भुवातीं पञ्चनगरीं वन्दे त्वां लोकमातरं जगत्तत्त्वं जगत्शास्त्रीं जगत्संहारकारिणीं मुनिभिं समस्तुतां पत्रां वन्दे त्वां मोक्षदायिनीं நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு குங்குமத்தை அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டுமா குங்குமார்ச்சனை பண்ணது வந்து எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க உங்களோட உச்சி போட்டில் வச்சுக்கோங்க திருமங்கலத்தில் வச்சுக்கோங்க ஓம் யானி காணி பாவானி ஜென்மாந்திரகிருதானி ச தானி தானி வினயந்தி பிரதட்சணம் பதே பதே யார் சொல்றதுக்கு தெரியுங்க வச்சுக்கோங்க திருவிழாக்கு அப்படியே அந்த தூரம் வச்சுக்கோங்க ஓம் சரிங்களா காட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தான் சமர்ப்பணம் வருது அறியாம காத்து அடிச்சாலும் அறியாம எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல சேர்த்துருவேன்ட்டு அந்த பரதேரியை வச்சவங்க எடுத்துட்டு போய்க்கலாம் தப்பு இல்லை ஆக என்னோட வீடு ரொம்ப தூரம் இருக்கு அவ்வளவு தூரம் வந்து வேற காணியாம எடுத்துட்டு போக முடியாது நடு வழியில வேற காணிக்கிறோன்னு அந்த அச்சம் சரிங்களா அநியாயம் கொண்டு போயிடணுன்றவங்க வந்து தாராளமா எடுத்துட்டு போகலாம் வீடு தூரமா இருக்கு இல்லை நான் எடுத்துட்டு போகும்போது காத்துல அணைஞ்சிரும்னு பயப்படுறவங்க வந்து கோயில ஒரு பிரதட்சணம் விளக்கோட வந்துட்டு கோயில வச்சு சாந்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வாசப்படியிலேயே கிழக்கு முகமா பார்த்து ஏற்றிட்டு நீங்க வலது புறமா பார்த்து விளக்கை ஏற்றிட்டு நல்லா அம்மாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வலது காலை எடுத்து வச்சு நீங்க உள்ள போய் உங்க பூஜை இந்த திருவிளக்கை வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சரிங்களா
ஓம் விக்னேஸ்வராய நமக. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எழிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பாலும் தெளிவேலும் பாவும் பருப்பும் ஏனாண்டும் கலந்துணர்ந்து நாட்டறிவே கோலத்தை தொங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தவள் மூன்றும் தா முருகனை தெற்கு முதகனை மாறும் மருகனை ஈசன் மகனே முருகை முக தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். ஊனானாய் உயிரானாய் உயிரிலும் கூறுமே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடப்பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பகவான் விளங்குவது பந்து திரிபோடு குளமோடு நெய்விட்டு கோலமுடனே திவட்டே எதிரே விளக்கு எந்தன் குடிவிலக வரிசை திருவிளக்கு மாளிகையில் நான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மகாவை கண்டு கொண்டேன் மங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாருமமா சங்கான பிச்சையுடன் நகலவு தாருமமா பெட்டி நிறைய பூரணங்கள் தாருமமா குற்றங்களை பொறுத்திடுவாய் உரைகளை தீர்த்திடுவாய் குருகளை காணிடுவாய் தந்தையும் தாயுமே தயவுடன் நன்றிப்பாய் கருணை கடமையே கற்பனையே சகலாயே ரசிப்பாய் நல்லமுனையே துக்கமெல்லாம் போக்கிடுவாய் அழகாய் பச்சரிசி வந்து உங்களுடைய அரிசி அவங்க வீட்டில் எங்கே போடுறீங்களோ அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி செஞ்சு சுவாமிக்கு ஏகமாக கட்டணும். சரிங்களா? குங்குமத்தில் குங்குமம் வந்து எனக்கும் இந்த ஸ்டார்ட் பண்ணி டெய்லியும் தினைக்கும் காலம்பரை சாயத்தில் விற்க வச்சுக்கலாம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க செழிக்க வந்த செந்தூரே தாயாரே உந்தன் தலடியேஸ்வரி ஸ்ரீலலிதா திகழே அகிலசராசர ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கராஜ சிம்மா ஸ்ரீலலிதா திகழே புவனேஸ்வரி ஸ்ரீசக்கராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா